ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம் வித் சூட்டபிள் நீட் ஸ்கெட்ச். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பீம் இருக்குது, அது சூட்டபிள் ஸ்கெட்சோட நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பீம் வந்து கேன்டிலீவர் பீம். ஸோ கேன்டிலீவர் பீம்ன்றது சிங்கிள் சப்போர்ட்டட் பீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். அந்த சப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா இது சிம்பிளி சப்போர்ட் பீம். சப்போர்ட்டட் பை சிங்கிள் சப்போர்ட், ஒரே ஒரு சப்போர்ட் தான் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம். ஃபிக்ஸ்டு பீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அந்த பீமை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ்டாக சப்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கேன்டிலீவர் மாதிரியே தான். கேன்டிலீவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் சப்போர்ட் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த பீமை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பேர் வந்து ஃபிக்ஸ்டு பீம் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்ஸ், இங்கே 1 சப்போர்ட். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ன்றது ஒரு பீமை ரெண்டு கார்னர்லையும் எக்ஸாக்ட் கார்னரில் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி ஓகேங்களா வச்சுருந்தாங்க அப்படின்னா இது பேர் வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பீமை மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சொல்லுவோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் சிம்பிளி சப்போர்ட் பீம் மாதிரி தான். அந்த ஓவர் ஹேங்கிங் பீமில் என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே வந்து அந்த பீமை எக்ஸ்ட்ரா வெளியே ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அந்த சப்போர்ட்டை விட்டு வெளியே வந்து ஹேங் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இது பேர் வந்து ஓவர் ஹேங்கிங் பீம் சொல்லுவாங்க. இங்கேயுமே நம்ம வந்து ரெண்டு சப்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் கண்டினியூஸ் பீம். ஸோ கண்டினியூஸ் பீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் கீழே n நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கண்டினியூஸ் பீம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே சப்போர்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தென் 3. ஸோ 3+ வந்து அங்கே சப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3க்கு மேலே சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.